நான் தற்பொழுது கந்தசாமி சாலை, இது எங்கே இருக்கிறது என்றால் பெரியார் நகரில்தான். இந்த பெரியார் நகரை பற்றி உங்களுக்கு எனக்கு தெரிந்த வரலாறை சொல்லப் போகிறேன். இது சென்னையில் ஒரு முக்கிய இடம். இந்த பெரியார் நகர், தந்தை பெரியார் என்று சொல்வோமே, அவர் பெயரில் அமைக்கப்பட்ட ஒரு நகர்தான். இங்கே முதலில் சென்னை செக்ரட்டரியேட், அங்கே வாழ்ந்தவர்களுக்காக குடியிருப்பதற்காக கட்டப்பட்ட இந்த நகர்தான் பெரியார் நகர். சுமார் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு இந்த இடம் ஒரு கிராமமாக இருந்தது. 50 வருடம் முன்பு இது கிராமமாகத்தான் இருந்தது. தற்பொழுது மாட மாளிகை, கடைகள், மருத்துவமனைகள், நூலகங்கள் என்று வங்கி, மிக அகலமான சாலை என்று மிகவும் வளர்ந்துவிட்ட ஒரு இடம்தான் இந்த பெரியார் நகர். நான் எப்பொழுதாவது இந்த இடம் நடந்து செல்வது உண்டு. பல மாதங்களுக்கு பிறகு நான் இந்த இடம் வந்துள்ளேன். அதிகமான மரங்கள் இருக்கும். பலரும் இங்கிருந்து செல்கிறார்கள், வந்து போகிறார்கள். மருத்துவமனை இருப்பதால் பலரும் இங்கே வந்து இந்த வைத்தியம் பார்ப்பதற்காக வந்து போகின்றார்கள். லைப்ரரி இருப்பதால் வந்து படிக்கின்றார்கள். இங்கே அமுதம் அங்காடி ஒன்று இருக்கிறது. மலிவான விலையில் அங்கே கிடைக்கும். துணி வகைகள், காய்கறிகள், பட்சணங்கள், மருத்துவமனைகள் என அனைத்தும் இந்த பெரியார் நகரில் இருக்கிறது. அதுதான் சிறப்பு. 50 வருடங்களுக்கு முன்பு இது ஒரு கிராமமாக இருந்தது. தற்பொழுது வளர்ந்துவிட்ட ஒரு மாநகரமாக சென்னையிலே தெரியாத இடம் என்று எங்கும் இல்லை. பெரியார் எப்படி வந்து ஹைகோர்ட் தெரியுமோ, பாரிமுனை தெரியுமோ, சைனா பஜார் தெரியுமோ, ஹைகோர்ட் தெரியுமோ, அதுபோல ஒரு பெயர் பெற்ற இடமாக இந்த பெரியார் நகர் அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. இது மக்களுக்கு, நண்பர்களுக்கு, இந்த பதிவை, காணொளியை பார்க்கின்ற அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இது கந்தசாமி சாலை. இங்கிருந்து பல இடங்களுக்கு செல்ல முடியும். பெரம்பூர் செல்ல முடியும், கொளத்தூர் செல்ல முடியும், ரெட்டேரி செல்ல முடியும். அங்கிருந்து கோயம்பேடு என்று பல இடங்களுக்கு நம்மால் சென்று வர முடியும். எனவே இது தகவலுக்காகத்தான் இந்த பெரியார் நகரை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.